தொழிற்சாலைகள் எப்படி சார் வாஸ்து அமைக்கணும்? அதற்கும் இந்த மாதிரியான விதிமுறைகள் இருக்குதா? வாஸ்து அப்படிங்கிறதுல வீட்டுக்கு எப்படி ஒரு படுக்கை அறை, ஒரு சமையலறை, ஒரு ஹாலில், ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டில் கூட எப்படி வாசல் இருக்கணும், தலைவாசல் இருக்கணும், எத்தனை ஜன்னல்கள் இருக்கணும், கதவுல மாற்ற ஹீல்ஸ் கூட ரெட்டப்படையில் இருக்கணும், ஜன்னல் ரெட்டப்படையில் வரணும், இப்படி என்று நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் இருக்கிறதோ இதே போல் தொழிற்சாலைகளுக்கும் தொழில் பண்ணுற இடங்களுக்கும் உண்டு. ஏன்னா அது வேற மாதிரியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்லணும்னா, ஒரு துணி தச்சு வைக்கிற கார்மெண்ட் ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்குவோம். ஒரு 1000 பேர் 2000 பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு யூனிட்டில், மிகப்பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல அந்த கம்பெனி ஒழுங்காக வளரணும், ஒழுங்காக பேர் புகழோடு இருக்கணும், எம்ப்ளாயிஸ் நல்லா செட்டில் ஆகணும், நல்ல லாபம் சம்பாதிக்கணும், இப்படின்னு இருக்கணும்னு ஒரு விதிக்கு பார்க்கணுன்னா தெற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ அமர்ந்து அந்த இடத்தில் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் என்பது ரிப்பேர் இல்லாமல் போய் விற்று பணம் சம்பாதிக்கும். அந்த இடத்தில் அமர்ந்து வேலை செய்யக்கூடியவங்க கூட ரொம்ப இன்வால்மெண்ட்டாக கம்பெனி 50 பொருளை நீ தச்சு கொடுக்கணும்னு சொன்னால் இது 50க்கு மேலேயும் தச்சு கொடுத்துரும். அப்போ என்ன மீனிங்? இதில் வேகமாக வேலை நடக்குது, குவாலிட்டியாக வேலை நடக்குது. அப்போ இந்த இரண்டும் நடப்பதற்கு இந்த பெண் அல்லது இந்த ஆண் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், வேலையை கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம்.